Yes. Very good evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 11க்கு உங்கள் அனைவரையும் ரொம்ப ஹாப்பியா அன்புடன் வெல்கம் பண்றேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. வாசிப்பு ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு வாழ்வை உயர்த்தும் பயணம். இந்த அழகான கோட்டோட இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புக்கை படிக்கல, ஒரு ஆர்த்தரோடைய எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறோம், ஒரு பிரசன்டரோட பெர்ஸ்பெக்டிவ கேட்கிறோம், அதோட நம்ம ஓன் லைஃபுக்கு எது யூஸ்ஃபுல்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட பிக்கஸ்ட் சக்சஸ். அந்த லேர்னிங்ஸ்ல நம்ம லைஃபுக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஜேர்னி மீனிங்ஃபுல்லா மாறுது. அதுதான் சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய ஸ்பெஷாலிட்டி. 70 days, 70 participants, 70 inspiring books. ஒரு பிளாட்ஃபார்ம், பல பிரசன்டர்ஸ், கவுண்ட்லெஸ் லேர்னிங். நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண, கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண, ரீடிங் ஹேபிட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வித் கிரேட் enthusiasm and your learning mindset, let's begin today's inspirations session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 11 பிரசன்டர் மிஸ்ஸஸ் ஷாஹிதா ஃபிரோஸ். அவங்க ஆயிஷா ஃபெய்த் அண்ட் வெல்னஸ் சென்டருடைய ஃபவுண்டர், ஒரு இஸ்லாமிக் கவுன்சிலர், போக்சோ ஆக்ட் ட்ரைனர், அட்வான்ஸ்ட் என்எல்பி தெரபிஸ்ட், இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் லைஃப் கோச் அண்ட் என்எல்பி சுப்ரீம் மாஸ்டர். கவுன்சிலிங், எமோஷனல் வெல்னஸ், லைஃப் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் மூலமா பல பேரோட லைஃபை பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் The Power of Now. I hope இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் வேல்யூபிள் லேர்னிங் கொடுக்க போகுது. So let's welcome Mr. Shahida Firoz with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Happy evening, everybody. Thank you so much, Shamima sister, for your warm welcome. And with all praises for Almighty, with all the gratitude to my mentor, Dr. Hussein Bashar sir. அவர் இல்லைன்னா எங்களை மாதிரி ட்ரைனர்ஸை உருவாக்கியிருக்க முடியாது. வாட் எவர் ஸ்டெப் வி டேக், நான் வந்து எப்போவுமே சாருக்கு எங்களோட கிராட்டிடியூட் என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹோல் என்ஐபிஆர் டீம் ஃபார் இந்த மாதிரி சூப்பர் 70 சீரீஸ் 1 சீரீஸ் 2ன்னு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஃபெலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ இஸ் கேதர்ட் ஓவர் ஹியர். இங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் இந்த டைம் ஆக்சுவலி பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்லீப்பிங் டைம். நம்ம கிராஜுவலாக நம்ம தூக்கத்துக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் இன்னைக்கு எங்களுக்காக இப்படி ஒரு செஷனுக்காக நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, ஸோ வித் தட் இன்னைக்கு என்னோட புக் த பவர் ஆஃப் நவ், அதோட சில துளிகள் ஆக்சுவலி நான் சொல்ல போகணும்னா, ஏன்னா அந்த புக்கில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிறது இன்னைக்கு த பவர் ஆஃப் நவ்வில் இருக்கிற துளிகள். ஸோ அதை எப்படி உங்களுக்கு லைஃப்பில் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் டுடே வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ரியலைஸ் டீப்லி, ஓகே, ரியலைஸ் டீப்லி தட் த ப்ரெசன்ட் மொமெண்ட் இஸ் ஆல் யூ எவர் ஹேவ். ஸோ இதில் அந்த ஆத்தர் ஈகார்ட் டோல் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு நீங்க இந்த நிமிஷத்துல இருக்கிறத முதல்ல உணருங்க. ரியலைஸ், உணருங்க. இந்த நிமிஷத்துல இருக்கிறத முதல்ல உணருங்க, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ நமக்கு டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? வி ஹாவ் சம் பேக்கேஜ். நேற்று நடந்தது இல்லை நாளைக்கு, இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு இல்லை முந்தின நாள் இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயத்த நம்ம லெட் கோ பண்ணாம அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஆத்தர் ஈகார்ட் டோல் இதை நமக்கு சொல்றாரு. ஸோ நான் ஐம் நாட் கோயிங் டு அதை படிங்க, அந்த புக் சூப்பர், ஈகார்ட் டோல் பெரிய ஒரு பெஸ்ட் செல்லரான புக்கு இது அப்படின்னு சொல்லி புக்கை பத்தி ப்ரமோட் பண்றதுக்காகவும் இது வரல. நான் படிச்சு அதில் மூலமா உங்களுக்கு என்ன எனக்கு இன்ஸ்பயர் பண்ண விஷயத்த எப்படி உங்களுக்கு கொடுத்து அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, தட் இஸ் ஒன்லி டுடேஸ் கான்செப்ட் என்னோடது. ஓகே, ஸோ அந்த ப்ரெசன்ஸ், ஓகேவா? நீங்க இப்போ ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஃபேமிலியோட இருக்கோம்,
நம்ம ஃபேமிலியோட இருக்கும்போது வி ஆர் trapped inside the mobile phones. ஓகே, நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் லைக் ஐ எம் நான் வந்து இந்த ஒரு ட்ராப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கேன். காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுலேருந்து காலையில் நான் எங்கே போகிறேன்றது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து போடுறதுனால என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. ஸோ ஆர் வி லிவிங் ஃபார் அதர்ஸ் ஆர் லிவிங் ஃபார் அஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்னைக்கு செஷனை நான் தொடங்குறேன். ஸோ வித் திஸ் இஸ் ஷாஹிதா ஃபெரோஸ் ஹியர். ஆஸ் ஷமீமா சிஸ்டர் டோல், ஐம் an advanced NLP therapist and career counselor. And என்ன சொல்றது, நிறைய பெண்களுடைய லைஃப்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கேன். as well as இப்போ கார்ப்பரேட் ட்ரைனிங் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, this is my short introduction. And ஓகே, ஸோ நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல ட்ராப் ஆகியிருக்கீங்களா இந்த மாதிரி அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, ஆடியன்ஸ் வந்து ஐ வாண்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும். பிகாஸ் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து பேச்சு வரும். ஓகேவா? ஸோ இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் தெரிவிக்கலாம். ஓகே, எனி திங் இன் விச் யூ ஆர் ட்ராப்ட் இன் த ப்ரெசென்ட் ஆர் இன் த பாஸ்ட், அதை வந்து நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் போடலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், இதுவும் வந்து அவர் தான் சொல்றாரு, யூ ஆர் நாட் யுவர் மைண்ட் அப்படின்னு ஈகார்ட் டோல் சொல்றாரு இந்த புக்ல. ஸோ அது ரொம்ப 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 டீப்பான ஒரு மீனிங் கொண்ட ஒரு விஷயம் இது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு 10,000 தாட்ஸ்க்கு மேல வர வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? வரும். ஓகேவா? வர வாய்ப்பு இருக்குன்னு 10,000 தாட்ஸ்க்கு மேல வரும். ஆனா அந்த தாட்ஸ்ல எதுனா எது வந்து என்னோட அது எது என்னோட இல்லூஷன், எது உண்மையிலே நானு, எது நான் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு பையனுக்கு வந்து தோணுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு வந்து தோணுது, நான் வந்து சரியா படிக்கிறது இல்லை, நான் எனக்கு படிப்பு வராத பையன் நான் அப்படின்னு தோணுது. ஆனா அதே பையனுக்கு தான் தோணுது, நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஒரு பிளேயரா வருவேன் அப்படின்றது தோணுது. ஸோ அந்த பையனுக்கு படிப்பு வராதுன்னு தோன்றது உண்மையா, ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும்னு தோன்றது உண்மையா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். விச் இஸ் ஹிம்? எது? ஓகேவா? அவனுக்கு படிப்பு வராதுன்னு அவனுக்கு தோன்றது உண்மையா, இல்ல அவனுக்கு எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும்னு தோன்றது உண்மையா? போத் ஆர் illusions. ஓகே, போத் ரெண்டுத்துலயுமே வந்து அவன் அவேரா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ என்னன்னா இதுல ஒரே ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் நமக்கு. ஒரு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் சரியா இல்லை, என்னோட உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படுது, அதனால என்னோட மென்டல் ஸ்டேட் சரியா இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய நம்மளோட பாடியோ நம்மளோட மைண்ட் வந்து நமக்கு சொல்ல நினைக்கும். அதை வந்து பாடி மூலமாகவோ இல்லை எது மூலமாகவோ நமக்கு வந்து சொல்லும். அதை வந்து நீங்க அவேர்னஸா எடுத்துக்கணுமே தவிர, அதை வந்து நீங்க வந்து ஒரு வாட் யூ சே, அதை வந்து நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பெருசாக்கி அதை வந்து அதை கொண்டு நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தட் இஸ் த கோர் இன்சைட் ஆஃப் திஸ். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் என்னோட எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலி எனக்கு வந்து டூத் ஏக் ஃபார் பாஸ்ட் 4 days டூத் ஏக்கு. அந்த டூத் ஏக்னால ஐ எம் நாட் வெல். ஓகே, நான் நல்லா இல்லை. எனக்கு வந்து 2 நாள் பெயின் இருந்தது, ரொம்ப அதிகமாக பெயின் இருந்தது. ஐ கான்ட் ஓப்பன் மை மவுத் ஆல்சோ. இன்னைக்கு ஆக்சுவலி நான் கேன்சல் பண்ணிடலாம். உண்மையாக சொல்ல போகணும்னா நேற்று நைட் வரைக்கும் ஐ வாஸ் திங்கிங் தட் லெட் மீ கேன்சல் இட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் இந்த இடத்துல இட்ஸ் பெயினிங். ஸோ நான் வந்து கொஞ்சம் அழுத்தி பேசினேன்னா எனக்கு பெயின் வரும். ஆனா வாட் ஐ வாஸ் லைக், நான் நேற்றும் ஒரு செஷன் எடுத்தேன், இன்னைக்கும் நேற்று இந்த செஷன் எடுக்கும் போதே எனக்கு லைட்டாக பெயின் வந்துருச்சு. இன்னைக்கும் மார்னிங் லைட்டாக பெயின் இருந்தது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த மெடிசன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ ஜஸ்ட் டோல் டு மை மைண்ட், நோ, நீ நல்லா தான் இருக்க,
நீ நல்லா தான் இருக்க, இன்னும் கொஞ்சம் ஐ எம் நாட் ஜஸ்ட் சப்ரெஸிங் மை செல்ஃப். எனக்கு தெரியும், ஐ டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஐ நீட் சர்ஜரின்னு தெரியும். ஆனால் சர்ஜரி வந்து தள்ளி வச்சுக்கலாம், இப்போதைக்கு இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி அப்படின்னு தெரியும். ஸோ ஐ அவேராக இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எப்போவோ எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க, எப்போ அந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே நீங்கள் ட்ரீட் பண்ணிடணும். பெயின் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால வந்து அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் அவேர் ஆஃப் எவ்ரி திங். எல்லாத்துலேயுமே அவேர்னஸ் இருந்துச்சு. என் மைண்டை எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 days வந்து ரொம்ப பெயின் இருக்கும்போது நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன். எந்த விஷயமே பண்ணலை வீட்டில். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங். எதையுமே பண்ண முடியல என்னால். நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னால் ஈடுபட முடியல. வீட்டு வேலைகளையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஈடுபட முடியல. ஸோ அண்ட் தென் ஐ தாட் ஒன்லி ஒன் திங், இப்படியே போச்சுன்னா இது சரிப்பட்டு வராது, ஐ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் சம்திங். அதுக்கப்புறம் நம்ம மைண்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அதை தான் ஈகார்ட் டோல் இந்த புக்கில் சொல்கிறாரு. உங்கள் பிரெயினை, உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். வாட் இஸ் த வே யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் யோர் பிரெயின்? எப்படி உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ண போறீங்க? எப்படி உங்களோட தாட்டை வந்து கரெக்டா தப்பான்றதை பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் பார்ப்போம், வரீங்களா? பார்க்கலாமா? ஓகே, சாட் பாக்ஸ் ரொம்ப அமைதியா போற மாதிரி தெரியுது. ஸோ லெட் மீ சி. ஓகே, ஸோ ஸோ இப்போ கரண்ட்லி இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு வர தாட் என்ன அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ எனக்கு இந்த நிமிஷம் வர தாட், எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து இப்போ என்ன வருதுன்னா, சாட் பாக்ஸ் ரொம்ப இதா போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் திங், ஐ வாஸ் அவேர். நம்ம வந்து அவேர்னஸோடு இருக்கணும். த பிகினிங் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ரியலைசேஷன் தட் யூ ஆர் நாட் த திங்கர். ஓகேவா? ஸோ இதை தான் ஈகார்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீடமோட பிகினிங் என்ன தெரியுமா? நீங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதோட பிகினிங் என்ன தெரியுமா? நான் யோசிக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு. உண்மையாவே நிறைய இடத்துல நிறைய என்ன சொல்றது, சம்மிட்கோ நிறைய வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய சொல்லிக்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தோணும். ஆனா இப்போ வந்து ஷமிமா சிஸ்டர் என்னோட இது வாசிச்சாங்க இல்லையா, என்னோட இன்ட்ரோ வாசிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து ஒரு ஒரு இடத்துல எனக்கு வாசிச்சாங்க. அவங்க அப்ப வாசிக்கும் போது தான் தெரியும், ஓகே நம்மளும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா போகக்கூடிய அளவுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ த திங் இஸ், நீங்க உங்களை பத்தி என்னன்னு ஐடென்டிஃபை லேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. வாட் இஸ் அ லேபிள் யூ ஆர் கோயிங் டு கிவ்? அதைத்தான் ஈகார்ட் டோல் இந்த விஷயத்துல சொல்றாரு. என்ன லேபிள் நீங்க கொடுக்குறீங்க? ஸோ உங்களுக்கு நீங்க இந்த நிமிஷம் உங்களுக்கு நீங்க என்ன லேபிள் கொடுக்குறீங்கன்றத சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களை என்னன்னு மக்கள் அழைக்கணும், அது சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். தாட்ஸ் கிரியேட் எமோஷன். உங்க தாட் தான் உங்களோட எமோஷனை கொண்டு வருது. ஆக்சுவலி நான் நினைச்சிட்டே இருந்தேன், இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு லெஃப்ட் சைடும் வந்தது, லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைடும் வந்து, ரைட் சைடு வந்தபோது இட் வாஸ் நாட் தட் மச் பெயின்ஃபுல். அண்ட் அதுக்கு வந்து டைமும் கொடுக்கல. நான் உடனே உடனே எல்லாமே பண்ணுன்னு சொல்லி அப்பு டவுன் ரெண்டுமே எடுத்துட்டோம். ஆனா டவுன்ல வரும்போது, லெஃப்ட் சைடு வரும்போது நான் ஏன் இவ்வளோ வந்து அதுக்கு எமோஷனல் ஆகுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஏற்கனவே இந்த சைடு எடுக்கும்போது தேர் வாஸ் ஒரு பாஸ்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேவலமான பேடான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட தாட்ல வந்து அப்படியே குரங்கு மாதிரி வந்து என்னோட தோல்ல தொங்கிடுச்சு. அதே மாதிரி தான் ஆக போகுது ஷாயதா, அதே மாதிரி தான் ஆக போகுது, அதே மாதிரி தான் ஆக போகுது அப்படின்னு. ஸோ தட் இஸ் கோயிங் டு, அது வந்து என்னை ரூயின் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த வந்து நான் எப்போ அவேர் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஐ எம் கெட்டிங் டவுன், படுத்தே இருப்பேன், எந்திரிக்கவே முடியல. ஐ கான் டூ எனி ஆஃப் த ஒர்க். படுத்தே இருந்தேன், எந்திரிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ், எல்லாருமே கால் பண்ணிட்டே இருந்தாங்க, ஐ ஹாவ் நிறைய வேலை இருக்கு, நம்ம வந்து எந்திரிச்சு போனாதான் நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ டுக் த மொபைல். எல்லா விஷயத்தையும் தூர போட்டுட்டு, இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, வாட் எவர் ஹேப்பன்ஸ் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணி வாட் எவர் இட் இஸ் கோயிங், அந்த நிமிஷம் அந்த எமோஷன் அந்த தாட்டுக்கு நான் வந்து இடம் கொடுக்கல. அந்த நிமிஷம் என்னோட என்ன சொல்றது, அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க
சூஸ் அந்த அவேர்னஸ் இருந்தாதான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் நமக்கு நடக்குது, நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரணும்னு தோணும். அந்த தோணும் போது அந்த வெளியே வரணுமா வேணாமா, வரணுமா வேணாமா, பிகாஸ் ஐ ஹேட் அ சாய்ஸ். அந்த சாய்ஸ் தான் அந்த நீங்க வந்து இதுதானா அப்படிங்கறத முடிவு பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்க எல்லாரும் இங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க இல்லையா? So let me see the chat box for a minute. My children should call me best mom. Okay, psychologist, Alima, yeah, mashallah, mashallah, best speaker, life coach, super, super, super trainer, life coach, leader, Chaudit Safula, leader, mashallah. So இந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ யூ ஆர் நாட் த திங்கர். இப்போ வந்து நீங்க அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் இதுதான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் வந்து என்ன சூஸ் பண்ணேன் தெரியுமா? ஐ வாஸ் லைக், நம்மளை வந்து யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, இதனால வந்து இவ இதை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. சின்ன விஷயத்துக்கே ஷீஸ் லைக் வெரி மச் ஓவர் ஓவர் ரியாக்ட் பண்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சாய்ஸ் எடுத்துட்டு ஐ டுக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடந்துச்சு? பிஹேவியர். என்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சு. நோ, ஐ எம் நாட் வாட் ஐ திங்க், ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது என்னால் இன்னும் பண்ண முடியும். கான்ஷியஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணேன், ஓகேவா? சப்கான்ஷியஸ் மைண்டோட ரீகனெக்ட் பண்ணேன். ஹவு ஐ ரீகனெக்டட் தட் ஐ எம் ஆல் ரைட். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, ஹி வாஸ் லைக், யூ டேக் ரெஸ்ட், யூ டேக் ரெஸ்ட், ஐ வில் டேக் கேர், யூ டேக் ரெஸ்ட், யூ டேக் ரெஸ்ட். நோ நோ நோ, ஐ எம் ஃபைன், என்னால் பார்த்துக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன். ஒரே வார்த்தை, நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர். அந்த நியூ பிஹேவியர் கேவ் த ரிசல்ட் தட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் மீ. அதுதான் உண்மையாவே ஐ ஹாவ் கண்டினியூஸா 3 நாள், எனக்கு இன்னைக்கு நேத்து இன்னைக்கு நாளைக்கு 3 days எனக்கு கண்டினியூஸா வந்து நாளைக்கு, அதுக்கப்புறம் நாளான்னைக்கும் ஐ ஹாவ் கமிட்மெண்ட்ஸ். 4 நாள் கமிட்மெண்ட்டையும் எனக்கு வந்து ரிசல்ட்டை கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்டை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட் இஸ் கோயிங் டு கிவ் மீ. ஸோ அதை வந்து பார்க்கணும். ஸோ நான் அவேரா இருந்தால் தான் சாய்ஸ் எடுக்க முடியும். சாய்ஸ் எடுத்தால் தான் புது பிஹேவியர் கிரியேட் ஆகும். புது பிஹேவியர் இருந்தால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ணணும். இதை தான் ஈகா டோல், பிகினிங் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் த ரியலைசேஷன். இதை நீங்கள் எப்போ அவேர்னஸை வந்து ரியலைஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃப்ரீடம் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, தேர் கம்ஸ் யோர் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே. Okay, so now the place life exists, the only place life exists is நம்ம வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிறத விட்டுட்டு நம்மளோட பாஸ்ட்லயே எல்லா விஷயத்தையும் இது பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஐ ஹாவ் அ ஃபன்னி ஹேபிட் இருக்கு. நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்தெல்லாம் வந்து வீடியோ எடுத்துப்பேன். அந்த வீடியோக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் கொடுத்துப்பேன். அந்த கலர்ஃபுல்லான இமேஜ்க்கு ஒரு கலர்ஃபுல்லான சாங்ஸ் அந்த மாதிரி போட்டுப்பேன், ஓகேவா? ஒரு நைஸ் பீஸ்ஃபுல் மியூசிக் போட்டுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாஸ்ட் வந்து இட் ஷுடன்ட் பி லைக் சம்திங் விச் இஸ் ரொம்ப வந்து அழுகாச்சியா இருக்கக்கூடாது. எனக்கு அது வந்து நான் திரும்ப ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அது சிரிப்பை உண்டாக்கும். இட் ஷுட் பி லைக் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும். அதை பார்த்தா எனக்கு என் ஃபேஸ்ல வந்து ஸ்மைல் வரணும். ஸோ நான் எங்க போனாலும் உண்மையாவே ஐ எம் அ ஃபோட்டோ ஃப்ரீக். அதுதான் வந்து இந்த இதுலயே சொல்றாங்க, நத்திங் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட், இட் ஹேப்பன்ட் இன் த நவ். ஸோ நம்ம பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமும் நம்ம ப்ரெசென்ட்ல நடக்கல, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு இக்காட்டோல். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த நிமிஷம் கூட வாட் இஸ் ஹேப்பனிங், என்னோட மைண்ட்ல ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு, ஆனா அதை தள்ளி வச்சுட்டு தான் இருக்கேன். பிகாஸ் இதே மாதிரி ஒரு செஷன் நான் எடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து என்னோட நெட்வொர்க் வந்து இஷ்யூ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு திங்கிங், ஓகே, வாட் யூ திங்க் வில் ஹேப்பன் இன் யோர் லைஃப், எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். வாட் யூ திங்க், பட் ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் தட். நோ, ஐ ஹாவ் ஆல் டன் ஆல் த சக்சஸ்ஃபுல் திங்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கிறது, இந்த நிமிஷத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். த மைண்ட்ஃபுல் திங் இஸ் டேக் 3 கான்ஷியஸ் பிரீத். பண்ணலாமா? ஒரு 2 minutes ஜஸ்ட் உங்க கண்ணை மூடிக்கோங்க. உங்க கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக ஒரு 3 முறை breathe in, breathe out, breathe in, breathe out,
breathe in, breathe out. இந்த நிமிஷம் உங்களுக்கு உங்களை பற்றிய சிந்தனை, உங்களை பற்றி உங்க லைஃப்பை பத்தியும் என்ன விஷயம் உங்க மனசுல தோணுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல உங்க மனசுக்கு கொண்டு வாங்க. ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல கற்பனைக்கு கொண்டு வாங்க. அண்ட் அந்த இமேஜ் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு அதை பார்த்து உங்க இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அதை பார்த்து உங்க இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. பிகாஸ் உங்களுடைய இந்த விஷயங்கள் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை பல பேரோட கனவான வாழ்க்கை, கனவு வாழ்க்கை, பல பேரோட கனவு வாழ்க்கை. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை பல பேருடைய கனவு வாழ்க்கை. ஓகே, யூ கேன் ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, ஃபைன். ஸோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களோட ப்ரெசன்ட் மைண்ட் செட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? கலர்ஃபுல்லாக இருந்தீங்களா? அழகாக இருந்தீங்களா? சூப்பராக இருந்ததா? என்ன மாதிரி இருந்ததுன்னு சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ லைவாக நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸையும் பார்த்துட்டோம். ஸோ ப்ரெசென்ட்டில் மைண்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் திங், ப்ரெசென்ட்டில் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஒரு 2 நிமிஷம் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி, நாட் அ நெகட்டிவ் திங், பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி. ஒருவேளை யாருக்காவது நெகட்டிவான விஷயம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தாட்ஸை வந்து ரீவயர் பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நீங்கள் போகணும், செல்லணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ வாட் வாஸ் யோர் திங்? நீங்க என்னவா நீங்க வந்து உங்களுக்கு இமேஜ் வந்தது அதை மட்டும் எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பெயின் பாடி. ஓகே, த பெயின் பாடி feeds on pain. The pain body feeds on pain. ஸோ ஈக்காட்டோல் வந்து இதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அன்ஹீல்டு எமோஷனல் பெயின், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த பெயினை விட எனக்கு வந்து அப்போ எமோஷனல் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த டூத்தேக்கை விட எமோஷனல் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வந்து ரொம்ப நாள் அக்யூமுலேட் ஆனதுனால தட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆல் த ரியாக்ஷன்ஸ். ஆஃபன் எனக்கே தெரியாம அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த பழைய விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இது மட்டும் வலிக்கல, இங்க இருந்து ஃபுல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி திங் ஸ்டார்டட் பெயின், ஹெடேக் வந்தது, எல்லாமே வந்தது. ஸோ எப்போ நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், நான் அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஐ ஸ்டாப் ரியாக்டிங். நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கணும். ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய எமோஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. என்ன உங்களுக்குள்ள நடக்குதுங்கிறத நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா நீங்க அதை வந்து இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் யோசிக்கணும். ஜஸ்ட் ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் கண்ணை மூடி உட்கார்ந்து, இது நிஜமாலே எனக்கு நடக்குதா, உண்மையாவே இது நடக்குதா, உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல நீங்க வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய மனநிலையில நம்ம இருக்குமா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங் டு யூ அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. முதல்ல அதை உணருங்க. 2வது ரிலீஸ் பண்ணுங்க. அந்த தாட் வந்து இல்ல 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 இல்ல, கோ 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 கோ, போயிடு போயிடு போயிடு, என்னை விட்டு போயிடுன்னு நீங்க சொல்ல சொல்லதான் உங்களை விட்டு அந்த பெயினோ அந்த தாட்டோ போகும். இல்ல, ஆமா ஆமா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம். அந்த டாக்டர் வந்து கேட்பாரு, வயிறு வலிக்குதா, இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா அப்படின்னு கேட்பாரு. இது எல்லாமே வலிக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், எங்க அதிகமா பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அப்போ வந்து அந்த வயிறு வலி வரும்போது அப்படியே உங்களுக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறமா கூட ஒரு 2 எக்ஸ்ட்ரா பிட் அவர் கேட்பாரு. நம்மளும் ஆமா டாக்டர் அப்படிதான் இருக்கு, ஆமா டாக்டர் அப்படிதான் இருக்கு அப்படின்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வழி நமக்கு வரவே செய்யாது. ஆனா நம்ம அந்த ஆமா ஆமா ஆமாங்குவோம் இல்லையா? ஸோ எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமா ஆமான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஸோ அதையும் சேட் பாக்ஸில் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க என்னன்னா, உங்களோட சின்ன பெயினை கூட நம்ம வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டு இருக்கோம். அதை எப்போ நீங்க ரிலீஸ் பண்ணீங்களோ, அந்த பெயினை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ரைஸ் அபவ்.
நீங்க ரைஸ் பண்ணிடுவீங்க. அதை தான் ஈகாட் டோல் வந்து இந்த ஒரே வாசகம், த பெயின் பாடி ஃபீட்ஸ் ஆன் பெயின். உங்களுடைய பெயின் பாடி வந்து பெயின்ல தான் முடியும். நீங்க பெயின் எனக்கு வலிக்குது, எனக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னே சுத்துவானுங்க. சரியா? ஆனா இது மற்ற வேலை எல்லாமே பண்ணதான் செய்வாங்க. வேற யார்கிட்டயாவது சைடில் ரூட் விடுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனாலும் நான் லவ் ஃபெயிலியர் மச்சான், நான் லவ் ஃபெயிலியர் மச்சான் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்டட் டு ரிலீஸ் த திங். ஓகேவா? நான் லவ் ஃபெயிலியர் ஆனவன் அப்படிங்கிற அது ஒரு பெருமை, அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ எப்போ நீங்கள் அதை விடுறீங்களோ அப்போ அவங்கள நோக்கி வேற புது விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதாவது புது பொண்ணு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நவ் த கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அன்கான்ஷியஸ் ரியாக்ஷன். ஓகே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களுடைய ஆழ் மனசு வரைக்கும் போகும். அவ்வளோதான். நீங்க வெளியே என்ன பேசுறீங்களோ அதுதான் உள்ள போகும். ஆக்சுவலி ஐ ஹேட் அ பிளான் ஃபார் தெரப்பி அண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அக்செப்ட் தென் ஆக்ட். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் அக்செப்ட், அதுக்கப்புறமா யூ ஆக்ட் பண்ணுங்க. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அப்படின்னு ஒரு பட்டு போடாதீங்க அந்த இடத்துல. தயவு செஞ்சு அந்த பட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா எப்போ நீங்க ஆனால் அப்படின்னு கொண்டு வரீங்களோ அந்த இடத்துலயே நீங்க எக்ஸெப்டன்ஸை ஃபுல்லா எடுக்கல. அப்படின்னு என் வாழ்க்கை இதுதான், நான் இப்படிதான், எனக்கு பெயின் இருக்கதான் செய்யுது, ஆனா இது மாறும்னு நான் நம்புறேன். அவ்வளவு. அக்செப்டன்ஸ் இஸ் நாட் தட் உங்களை சப்ரெஸ் பண்றது இல்லை, அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ரொம்ப அவசியமானது. இதையும் ஈகாட் டோல் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு வாசகமா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு வாசகமுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான வாசகமா இருந்துச்சு. ஓகே, அதுல பவர்ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இன்னர் டைலாக், வாட் எவர் இன்னர் டைலாக் யூ ஆர் டெல்லிங், தட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங் டு மீ, ஏன் இப்படி எனக்கு நடக்குது அப்படிங்கிறது இல்லாம இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. நான் எப்பவுமே ஐ ஹாவ் அ திங், எனக்கு ஏதாவது ஒரு பெயின் வந்தது அப்படின்னா கடவுள் எனக்கு பெரிய விஷயங்கள் வந்து வச்சிருக்காரு, பெரிய சம்பவம் நமக்கு இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புவேன். ஸோ எல்லாரும் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க, இவன் பாசிட்டிவாக சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம வந்து அதிகமாக சிரிச்சுட்டா நம்ம அதிகமாக அழுவ போகிறோம் அப்படின்றது நினைப்பாங்க. அந்த மாதிரி சில நாட்கள் இருந்தது. அது ஒரு காலம். இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா சம்திங் பிக் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு எனக்கு இருக்கும். அதை நான் நம்பினேன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் பிகம் த அப்சர்வர். ஓகே, வாட்ச் த திங்கர். நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அதை வாட்ச் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை வாட்ச் பண்ணுங்க, உங்களோட எமோஷன்ஸை வாட்ச் பண்ணுங்க, உங்களோட ரியாக்ஷன்ஸையும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நோட்டீஸ் தெம். ஓகே, அதை நோட்டீஸ் பண்ணுங்க. அமைதியான இடத்துல இருந்து அதை நோட்டீஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட் ஃபுல்லா கச்ச 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 இருக்காம அமைதியா நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த நிமிஷம் என்ன நோட்டீஸ் பண்ணீங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம், அது குறையாவும் இருக்கலாம் நிறையாவும் இருக்கலாம், என்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்றத சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஸோ யுவர் எமோஷன்ஸ். ஸோ ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு லீடர்ஷிப், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் எல்லாமே கொடுக்கும். ட்ரூ இன்டெலிஜென்ஸ் ஆப்பரேட் சைலண்ட்லி. ஓகேவா? புது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், நீங்க வந்து அமைதியா இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நீங்க அமைதியா இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும் அப்படின்னு ஈகாட் டோல் சொல்றாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். யோர் டெய்லி ப்ராக்டிஸ் மார்னிங் அந்த ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஒர்க் கண்டிப்பா ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட ஒர்க் பண்ணுங்க, வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு 3 திங்ஸ் எப்பவுமே நீங்க என்ன பண்ணாலும் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த இன்னைக்கு ஃபர்கிவ் பண்றேன், இவங்க இதை பேசிட்டாங்க பரவாயில்ல, ஐ ஃபர்கிவ் தெம் அப்படின்னு சொல்லி லெட் இட் கோ. தட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, கான்ஷியஸா இருங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்றதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ great session. So over to you, Shamima sister.
ஸோ தேங்க் உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தும். ஸோ இப்போ உங்களோட ஃபீட்பேக் டைம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப வண்டர்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கலா இன்ட்ராக்ஷனோட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க மேம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை கணிக்க முடியாது, ஆனால் இன்றைய தருணத்தை அழகாக வாழ முடியும். த பிகினிங் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் த ரியலைசேஷன் தட் யூ ஆர் நாட் த திங்கர். ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எப்படி பீஸ்ஃபுல்லா, மைண்ட்ஃபுல்லா அண்ட் மீனிங்ஃபுல்லா வாழணும்னு இந்த புக் மூலமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆல்சோ கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மேம். எஸ், தேங்க்யூ, இங்க உள்ள தேங்க்யூ, நம்ம தேங்க்யூ ஸோ மச். பார்ட்டிசிபென்ட் சார்பாகவும் இதை தெரிவிக்க நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகெயின் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ ஃபீட்பேக் செஷனுக்கு போலாம். கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஆரிஃபா சிஸ்டர் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ மப்பாசா சிஸ்டர். தேங்க்யூ ஷேக் ஆபிதா சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தேங்க்யூ. ஆம், எஸ் எஸ் நானு அரபிக். நான் இந்த செஷனுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ 70 இந்த புக் ரீடர் செஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா நான் இந்த டீம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? மேம் சொன்னது வந்துட்டு ரியலாவே உண்மைதான். எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ரியலாவே ஒரு ரியலிஸ்டிக்கா நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணி எடுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆம், ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தடு, சொன்ன எக்ஸாம்பிள்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா கிளியரா நல்லா புரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு சொன்னா, இப்போ 2, 3 டேஸ் பாஸ்ட் 2, 3 டேஸா நான் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல. இப்போ இந்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட என்ன சொல்றது, சென்டர் ஆஃப் செஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹெவினஸா தான் நான் உட்கார்ந்திருந்தேன். நீங்க கண்ண மூடி கொஞ்சம் அந்த ஒரு இது குடுத்தீங்க இல்லைங்களா? எஸ் திங்க் எஸ். பண்ணுங்க அப்படிங்கிற கேப். அந்த டைம்ல நான் திங்க் பண்ணி எடுக்கும்போது, ஓகே நம்ம வந்துட்டு நம்ம மேல ஒரு பாசிட்டிவான தாட்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சிஸ்டர். அதே பரக்கல்லா. மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அது அது உண்மைதான். நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இதுல எனக்கு என்ன டவுட்ன்னு சொன்னா, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குதா? இல்லையா? எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படிங்கிற மாரியான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. தேங்க் யூ. ஜஸாக்கல்லாஹ். பரக்கல்லா. தேங்க்யூ. அக்செப்டன்ஸ்க்கு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஆனா எதை எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நடக்கிற அநீதிகளை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனா சின்ன சின்ன விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். தட்ஸ் இட். ஓகே. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சபி அக்பர். தேங்க்யூ ஜாஃபர் சார். ஓகே நெக்ஸ்ட். அஸ்ஸலாமலைக்கும். அஸ்ஸலாமலைக்கும் சிஸ்டர். வலைக்கம் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சூப்பரான செக்ஷன். இதுல வந்து நாங்க இப்போ இந்த நேரத்தை நாங்க ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவும் நாங்க பயனுள்ளதா பார்க்குறோம் இத. அல்ஹம்துலில்லாஹ். எண்ணங்களை நம்ம தூய்மையான முறையில வச்சுக்கணும். அதுவும் நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நல்ல முறையில. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இந்த புக்ல இருந்து நீங்க சொன்ன அந்த சாராம்சம் ரத்தின சுருக்கமா நல்லாவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எந்த தொய்வுமே இல்லாம அதையே நீங்க ஸ்டார்ட் பண்ண அதே ஸ்பீட்ல நல்லாமா முடிச்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேலும் உங்களோட பயணங்கள் தொடர நான் துவா செய்கிறேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் ராமலட்சுமி மேம் லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். சூப்பர், வாழ்த்துக்கள். அருமையா தேங்க்யூ. அந்த நீங்க சொன்னதுனால தான் இந்த நீங்க உங்களுக்கு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. சொல்லனா வழி எல்லாம் தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்க வந்து அருமையா செஷனை கொண்டு போனீங்க. கடந்த காலத்தை நடக்கிறதுக்கு இன்னைய நிகழ்ச்சி நம்ம எப்ப மோஸ்ட்லி கடந்த காலத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு தான் நிகழ்காலத்தை தொலைச்சு விடுறோம், எதிர்காலத்தை பயத்தை கொண்டு வந்துடுறோம். ஆனா வந்து கடந்த காலத்து சில விஷயங்களை கடந்த காலத்தை சொல்றதுக்காக இந்த நிகழ்காலத்து நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களால அது வந்து தீர்க்கப்படாம அப்படியே ரொட்டீனா போயிட்டே இருக்கறதுனால அது வந்து கடந்த காலம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட். அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள். மேலும் தொடரட்டும் உங்களின் பணி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே, இன்னைக்கு நமக்காக இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷன் கொடுத்த நம்ம பிரசன்டருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இன்னைக்கு செஷன்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒரு லெசன், ஒவ்வொரு பிரசன்டரும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு செஷனும் நம்ம growth ஜேர்னில ஒரு புதிய மைல் ஸ்டோன்.
நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசண்டரோட ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep sharing. Good night. Thank you. Thank you. Thank you. Thank you so much.